இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து தளபதி விஜய் அவர்களோட படம்னா 300 கோடி கலெக்ட் ஆகும். கமல் சார் படம் வந்து விக்ரம் வந்து 400 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆயிடுச்சு. பொன்னியின் செல்வன் வந்து 500 கோடி. ரஜினி சார் படம் வந்தாலே கண்டிப்பாக ஒரு 300 கோடி 400 கோடி கலெக்ட் பண்ணும். அஜித் சார்னா 250 300 கோடி கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு இலக்கை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போது இன்னைக்கு காலகட்டத்துக்கு இவ்வளோ கோடி சொல்கிறோம். இப்போ ரொம்ப பழைய காலம் நான் சொல்கிறது 1940 50 அந்த சமயத்தில் ஒரு படத்துக்கு எவ்வளோ வசூலாயிருக்கும், அந்த சமயத்துலலாம் இந்த மாதிரி வசூல் கணக்கெலாம் எடுத்திருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எடுத்திருக்காங்க. அப்படி அந்த மாதிரி படங்கள்லேருந்து இன்றைக்கி மிகப்பெரிய வசூல் எடுத்த திரைப்படங்களில் ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது முதல் 1 கோடியிலிருந்தே முதல் 500 கோடி வரையும் வந்து படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது என்னென்ன படம் அது வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதில் முதல் 1 கோடி, முதல் 2 கோடி, முதல் 5 கோடி, முதல் 10 கோடி, 15 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்க போது. ஸோ பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போது இந்த வீடியோ. அதனால் ஃபுல்லாக பாருங்கள். இதை மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நேற்று ரிலீஸ் ஆன நாய்சேகர் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டும், வரலாறு முக்கியம் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டும், டே 1 கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்ததாக திருஷ்யம் 2 படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டும், கட்டா குஸ்தி படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டும், அதுக்கடுத்ததாக நம்ம வழக்கமாக வந்து ஒரு பழைய படத்தோட, அதாவது பயங்கரமான வசூலில் சம்பவம் பண்ண ஒரு திரைப்படத்தோட கலெக்ஷன் எடுத்து அந்த காலகட்டத்தில் இது இந்த கலெக்ஷன் எடுத்திருக்கு, இந்த காலகட்டத்துக்கு எவ்வளோ வந்து அதை கால்குலேட் பண்ணால் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது சிவாஜி படத்துக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று நம்மளால் வீடியோ போட முடியல. அதுக்கு காரணம் வந்து இந்த மண்டஸ் புயல் அப்படிங்கிற இந்த புயலால் ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் கரண்ட்டு கட்டு, அதுலேயும் பயங்கரமாக காற்று மழை அது இதுன்னு பிச்சு அடிச்சிருச்சு. ஃபோன்லேயே சார்ஜ் இல்லை, அந்தளவுக்கு வந்து நேற்று ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமும் கூட பசங்கள்லாம் வெளியே ரோட்டுக்கெலாம் அனுப்பாதீங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து மழை தண்ணி தேங்கி இருக்குது, இந்த ஒயர்லாம் வந்து உழுகுது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கடுத்து தான் லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. திருஷ்யம் 2 படத்தோட டே 22 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 2 கோடியே 80 லட்சமோ, ஓவர்சீஸில் 25 லட்சமோ, டோட்டலாக வந்து 3 கோடியே 5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ திருஷ்யம் 2 படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இந்தியாவில் 240 கோடியே 60 லட்சமோ, ஓவர்சீஸில் 43 கோடியே 65 லட்சமோ, டோட்டலாக வந்து 285 கோடியே 50 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூல் இந்த படம். கட்டா குஸ்தி படத்தோட டே 8 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 65 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 85 லட்சம். ஸோ வீக் டேஸில் மீதி நாளை கம்பேர் பண்ணும்போது நேற்று நல்லா வந்து போயிருக்கு. ஸோ கட்டா குஸ்தி படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 9 கோடியே 86 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 33 லட்சமும், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 16 கோடியே 96 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நல்லா போகுது. ஏன் அப்படின்னா நேற்று வந்த 2 திரைப்படமும் பெருசாக வந்து மக்களால் ஈர்க்கப்பட முடியாத ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நாய்சேகர் படத்தோட டே 1 கலெக்ஷன் பார்த்துருவோம். ஸோ தமிழ்நாட்டில் 1 கோடியே 65 லட்சமும், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 2 கோடியே 10 லட்சம் வந்து இந்த படம் வந்து முதல் நாள் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டு 14 கோடி. ஸோ லைக்காக வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வரலாறு முக்கியம் இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 32 லட்சமும், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 40 லட்சமும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் வந்து 8 கோடி. ஸோ ஜீவா அவர்களுக்கு வாரம் படம் வருது, ஆனால் ஏதாவது ஒரு படம் ஓடுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறது தான் பதில். ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப வருஷம் கழித்து நம்ம வடிவேல் சார் ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு பிஸ்னஸ் இருக்கான்னு தெரியாமல் இவ்வளோ கோடி பட்ஜெட் எதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரில. ஆனால் அவருக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும் அவருக்கு பிஸ்னஸ் இருக்கா இல்லைன்னு. ஆனால் படம் பார்த்தவங்க எல்லாருமே பயங்கர கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம சொல்லியிருந்தோம்ல சிவாஜி படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டு அப்படின்னு. ஸோ சிவாஜி படம் வந்து 2007ஆம் ஆண்டு வந்து வெளியே வந்துச்சு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 50 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட்டு வந்து 50 கோடி. தமிழ்நாட்டில் 70 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 9 கோடியே 40 லட்சமும், கர்நாடகாவில் 7 கோடியே 90 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 24 கோடியே 60 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 65 லட்சமும், ஓவர்சீஸில் 37 கோடியும், டோட்டலாக வந்து 157 கோடி வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு 150 crore, தமிழோட ஃபஸ்ட்டு 100 crore மூவி அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன்.
அதுக்கடுத்ததாக வழக்கமாக நம்ம இந்த மாதிரி படங்களோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை சொல்லும்போது அந்த வருஷத்தில் அந்த படம் அவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு, அது ஓகே. அதை இன்றைக்கி கேல்குலேட் பண்ணி சொல்லணும்ல. இன்றைக்கி ஒரு வேளை இதை இன்னது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளேஷன் கால்குலேட்டர் இந்தியான்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வரும். நீங்களுமே போட்டு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் தனியாலாம் வந்து ஒரு தனி கோர்ஸ்லாம் ஒன்றும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நானும் ஆன்லைனில் போடுறது தான். தமிழ்நாட்டில் 210 கோடி, கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா 28 கோடி இன்றைக்கி டேட்டுக்கு, கர்நாடகாவில் 23 கோடி 70 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 73 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 கோடி, ஓவர்சீஸில் 106 கோடி, டோட்டலாக வந்து 471 கோடி வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு அதை வந்து இன்றைக்கி கால்குலேட் பண்ணால் அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் அப்படிங்கிறது 150 கோடி. ஸோ இன்றைக்கி எப்படி விக்ரம் படம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு வசூலை இது அந்த டைம்லேயே எடுத்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு 150 crore மூவி அப்படின்னோடனே எல்லாருமே திரும்பி பார்க்க வச்ச படம் சிவாஜி அப்படிங்கிற படம். ஸோ வழக்கமாக சங்கர் சார் எடுத்தாலே அது பிளாக் பஸ்டர் தான். அதில் ரஜினி சாரோட காம்பினேஷன் அப்படின்னு வரும்போது வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது அப்படியே கண்ணா பின்னா ஹிட்டு, அப்படிப்பட்ட ஒரு ஹிட்டு. ஸோ அதுக்கடுத்ததான் இப்போ நான் வந்து இந்த விஷயம் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு 1 crore ஃபஸ்ட்டு 500 crore வரையும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 1 crore மூவி அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பேன் இந்தியா ஃபிலிம் அது இதுன்னு நம்ம என்ன வேணால் சொல்லலாம். நான் பேன் இந்தியா ஃபிலிம் அங்கே பார்ப்பா KGF RRRலாம் எப்படி சம்பவம் பண்ணிகிட்டு இருக்குது, தமிழ் சினிமாலாம் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்ட காலெல்லாம் இப்போ வந்திருக்கு. ஆனால் மொத்த இந்தியாவையுமே அலற விட்ட படம் 1948 நம்ம தமிழ் படம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, சந்திரலேகா அப்படிங்கிற ஒரு படம் 1948 வந்த படம். நான் சும்மா சில சீன்ஸ் போடுறேன், சும்மா ஒரு காட்சி ஒன்று போடுறேன். அதுக்கு அவங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வந்து செட்டு போட்டிருக்காங்க. இத்தனைக்கும் 1948 அதை நீங்கள் கவனமாக வந்து கேட்கணும். அந்த டைமில் இவ்வளோ செலவு பண்ணிலாம் ஒரு படத்துக்கு வந்து பட்ஜெட்டு போட்டு இவ்வளோ செலவு பண்ணிலாம் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மி செலவு தான் எடுப்பாங்க. அந்த வசூலையே சில படம்லாம் எடுக்காது. ஏன்னா தேட்டர் அவ்வளோ காலியாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் எல்லோரும் தேட்டருக்கு போவாங்களா, இன்றைக்கி மாதிரி நம்ம வந்து முதல் நாள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு போகிற மாதிரி அந்த டைமில் போவாங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஆனால் அந்த டைம்லேயே 30 லட்சத்துக்கு மேலே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தோட சில கிளிப்பு போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த 30 லட்சம் பட்ஜெட்டை இன்றைக்கி கனெக்ட் பண்ணால் 100 கோடி போகுமா, 150 கோடி போகுமா, 200 கோடி போகுமான்னு தெரியல. ஏன்னா இன்ஃப்ளேஷன் கேல்குலேட்டரே வந்து அந்த டைம்லலாம் அந்த டைம் வரையும் போகல. ஏன்னா 2060 2070 வரையும் தான் இருக்குது. அந்த டைம்லாம் கனெக்ட் பண்ணால் இந்த படத்தோட மொத்த கலெக்ஷன் அப்படிங்கிறது எங்கேயோ போய்டும் போல், 1000 கோடி 1500 கோடி கிட்டே போயிடும் போல். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியன் மூவி 1 crore மேலே கலெக்ட் பண்ணப்பட்ட படம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே அதிக பேர் பார்த்த திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு இருக்குது. இந்த படத்தோட வசூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,65,00,000 1948. அதுக்கப்புறம் 8 வருஷம் கழித்து 1 கோடி கலெக்ஷன். இந்த படத்தோட கலெக்ஷனை பீட் பண்ணல. 1 கோடி கலெக்ஷன் எடுக்கிறதுக்கே 8 வருஷம் ஆயிருக்கு. மதுரை வீரன் அப்படிங்கிற ஒரு படம், ஸோ எம்ஜிஆர் படம். ஸோ அதுதான் வந்து 8 வருஷம் கழிச்சு 1 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 30 லட்சம். இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது 1,65,00,000. இதை கனெக்ட் பண்ணால் இன்றைக்கி எத்தனை கோடி போகும்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு 2 crore மூவி 2 கோடி கலெக்ட் பண்ண முதல் திரைப்படம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்களோட, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட அடிமை பெண் 1969 வந்த இந்த படம் வந்து 2 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படமும் வந்து பயங்கரமான வெற்றி. அந்த டைமில் இந்த படத்தை பற்றி பேசாதவங்களே கிடையாது. நான் வந்து இந்த படங்களை பற்றிலாம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட, தாத்தா பாட்டிக்கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். நாங்கள் வந்து நன்னி நன்னான்னு சொல்லுவோம். ஸோ அவங்கக்கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. அதுக்கடுத்ததான் ஃபஸ்ட்டு 5 crore மூவி என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 வந்த சகலகலா வல்லவன் மூவி தான். ஸோ இந்த படம் 5,50,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து அந்த சமயத்தில் ஒரு பயங்கர பிளாக் பஸ்டர். ஏன்னா இன்ன வரைக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு வந்தால் இந்த பாட்டை தான் நம்ம எல்லாருமே பாடுவோம். அப்படிப்பட்ட ஒரு தரமான சம்பவம் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம்.
ஃபஸ்ட்டு 10 crore மூவி, ஃபஸ்ட்டு 10 கோடி வந்து கலெக்ட் பண்ண திரைப்படம் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட அபூர்வ சகோதரர்கள் 1989 வந்த இந்த திரைப்படம் வந்து 11 கோடியே 25 லட்சம். ஸோ அந்த டைமில் வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா மூவி, எல்லா லாங்குவேஜ்லேயும் சக்க போட்டு போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ண படம். ஸோ இன்றைக்குமே நிறைய பேர் வந்து ஏதாவது உங்களுக்கு ஃபேவரட் மூவி இருக்குன்னா எங்கள் அபூர்வ சகோதரர்கள் எப்படிப்பட்ட படம் தெரியுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு மாசான சாங் இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு சோகமான பாட்டு இருக்கும், ஒரு பயங்கரமான மாசா கொலை பண்ணுற சீனு. என்ன ஜோக்கர் மாதிரி பார்க்குறல்ல, இனி உனக்கு என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு ஒரு கோழி குண்டில் வந்து கொலை பண்ணுவாப்பில் நம்ம உலகநாயகன் ஆண்டவர். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 10 crore மூவி மட்டும் உலகநாயகன் பண்ணல, செகண்ட் 10 crore மூவி அவர் தான் பண்ணியிருக்காரு, மைக்கேல் மதன காமராஜன் படம். ஸோ அது வந்து 1990 வந்தது. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என்பேலதா. அதுக்கு அடுத்ததான் ஃபர்ஸ்ட் 15 crore மூவி என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர் மகன். 1992 வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து 17 கோடியே 50 லட்சம். 91லேயே கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்தார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி படம் மூலயமா 14 கோடியே 75 லட்சம். இன்னும் ஒரு 25 லட்சம் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணியிருந்தாருன்னா அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 15 crore மூவி அமைஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து உலகநாயகன் அடுத்த வருஷமே வந்து தட்டிட்டு போயிட்டாரு, 17 கோடிக்கு மேலே வசூல் பண்ணார். ஆனா வெதை நான் போட்டது இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. இப்போ அடுத்தது என்ன, 20 கோடி சொல்ல போறியா, 30 கோடி சொல்ல போறியா அப்படின்னா 20 கோடி 30 கோடிக்கெலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டார். அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக 40 crore போயிட்டார் நம்ம சூப்பர் ஸ்டார். ஸோ பாஷா படம், இந்த படம் வந்து நீங்கள் ரஜினி சார் ரசிகராவோ இல்லை வேறு யார் ரசிகராவோ இருக்க தேவையில்ல, நீங்கள் தமிழ் படம் பார்க்குறவராக இருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட் மூவியாக இருக்கும். ஸோ இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. யாராக இருந்தாலுமே, கமல் சார் ஃபேனாக இருந்தாலும் சரி, விஜயகாந்த் சார் ஃபேனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே இந்த படத்தை மட்டும் ரசிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ இந்த படத்தோட வசூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கோடி 95 வந்த படம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 40 crore மூவி. ஸோ அதுக்கடுத்து தான் ஃபஸ்ட்டு 50 crore மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ இந்தியன் தான் 1996 வந்து இந்த திரைப்படம் தான் 65 கோடி. ஸோ இந்தியன் தான் ஃபஸ்ட்டு 50 crore மூவி. ஸோ உலகநாயகன் அந்த ஃபஸ்ட்டு 50 crore இடத்த வந்து தட்டிட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டார். அதுக்கு அடுத்ததான் 75 crore, ஃபஸ்ட்டு 75 crore மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி. ஸோ 2005 வந்த சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1000 நாள் ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது 89 கோடி. ஸோ 89 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணதுனால ஃபஸ்ட்டு 75 crore மூவி அப்படிங்கிற அந்த இடத்த வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களோட சந்திரமுகி பிடிக்குது. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. அதுக்கு அடுத்ததான் ஃபர்ஸ்ட் 100 crore இல்லை, ஃபர்ஸ்ட் 100 crore, ஃபர்ஸ்ட் 150 crore ரெண்டு இடத்தையுமே ஒரே படம் தான் பிடிக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட சிவாஜி படம் தான். ஸோ இப்போ தான் நம்ம அந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டையும் சொன்னோம். ஸோ 157 கோடி வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 100 அண்டு ஃபஸ்ட்டு 150 crore. ஃபஸ்ட்டு இந்தியாவிலே வந்து 150 crore கலெக்ட் பண்ண ஒரு மூவி. அதில் பாதி எனக்கு கொடுத்துரு, பஜ்ஜில இல்லை பணத்தில். அதுக்கடுத்து தான் ஃபஸ்ட்டு 200 crore கலெக்ட் பண்ண படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாவதாரம். ஸோ 2008 வந்து தசாவதாரம் தான் 203 கோடி கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. ஸோ இந்த படம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம், இந்த படத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா, நம்ம அந்த இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இதை கவனிக்கலையே அப்படி அடுத்த வாட்டி பார்க்கும்போது என்னடா இப்போ தான் 7 வாட்டி பார்த்தா 8வது வாட்டி பார்க்கும்போது இந்த விஷயம் தெரியுது, இப்போ இன்னும் எத்தனை வாட்டி நான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவ்வளோ விஷயம் இருக்கும். ஸோ கமல் சார் உண்மையிலே பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 200 மூவி இன் தமிழ் சினிமா. பெருமை கொள்ளுது நாடு உலக நாயகனே. ஸோ அதுக்கடுத்து தான் ஃபஸ்ட்டு 300 crore மூவி என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம். 2013 வந்த இந்த படம் 306 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஹிந்தியில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. தமிழை விட ஹிந்தியில் தான் வந்து இந்த படம் வந்து அதிகமாக கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ தசாவதாரமே கிட்டத்தட்ட அப்படி தான், ஹிந்தியில் ஒரு தசாவதார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிது.
ஸோ ஃபஸ்ட்டு 400, 500, 600, 700. ஃபஸ்ட்டு 500 நம்ம வச்சுப்போம். இதில் எது வச்சாலுமே இதுக்கு செட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 500 crore கலெக்ட் பண்ண மூவி அப்படின்னு சொல்லிட்டு 2.0 கொடுக்கலாம். ஸோ இந்த படம் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள், அக்ஷய்குமார் இவங்களாம் நடித்த இந்த படம் 720 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2018 வந்த படம். ஸோ இந்த படம் தான் வந்து இந்த 4 கேட்டகரியிலுமே செட் ஆகும். ஸோ நம்ம 500+ அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஸோ இதுக்கு மேலே 1000 கோடிக்கு மேலே இனிமேல் வந்து தளபதி 67 இல்லை விக்ரம் 3 இல்லை ஜெயிலரா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் 1000 ஃபஸ்ட்டு 1000 crore மூவி அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூட் பண்ணலாம். Take a shot, I'm the only one. There's no comparison, 'cause I am super one. I'm out to get you, let you wreck you. ஆனால் இந்த எல்லா படத்தை விட இந்த சந்திரலேகா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அது வந்து சினிமா எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய சம்பவம், அது பேன் இந்தியா படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்தியாவுக்கே முதல் சினிமாவில் வந்து முன்னுதாரணம் அப்படின்னா அது தமிழர்கள் தான் அப்படின்னு சந்திரலேகா மூலியமாக வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றி நான் உங்ககிட்ட வந்து இந்த வீடியோவில் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தெரியாதவங்க நிறையா பேர் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த படத்தை பற்றியோ இல்லை இந்த படம் யூடியூப்லேயே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே மிரண்டு போவீங்க, இப்படிப்பட்ட சீன்லாம் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே அப்படிப்பட்ட ஒரு மேக்கிங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டைம் இருந்தால் அந்த படத்தை பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து தான் நான் கடைசியாக ஒரு வீடியோவில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். என்ன கேள்வினா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 1 crore கலெக்ஷன் எடுத்த ஒரு மூவி என்ன மூவி அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒரு நண்பர் கரெக்டாக போட்டிருந்தார், சந்திரலேகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இன்னொரு கேள்வியும் ஒன்று கேட்குறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 crore சேலரி வாங்கின நடிகர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. என்ன படத்துக்காக வாங்கினார் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.